வணக்கம் திரு சுரேஷ் அவர்கள். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம சேனல்ல இன்னைக்கு நிறைய விவசாயிகள் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. அதுல என்னென்ன கேள்வி அப்படின்றது ஒன்னொன்னா போலாங்களா? கட்டாயமா கேளுங்க, கட்டாயமா பதில் சொல்றேன். முதல் கேள்வி ஐயா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை அறுவடை பண்றாங்கன்றது நிறைய தடவை நீங்க சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. இப்போ இந்த அத்தியை பொறுத்த வரைக்கும் நடவு காலம் அறுவடை காலம்ன்றது இப்பதான் நடணும், அப்புறம் சீசன்லாம் கிடையாது. எப்ப வேணா நடலாம். நடக்கூடாத காலங்கள் மட்டும் சொல்றேன். நல்ல மழையில நடக்கூடாது. நல்ல வெயில் காலத்துல, அதாவது ஏப்ரல் மே வரைக்கும் கூட நடலாம். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நடக்கூடாது. இதை நட்டதுல இருந்து நாள் கணக்கு தான். இதுவும் வாழை மரமும் ஒரே மாதிரி தான். எப்ப நடுறோமோ அங்கிருந்து ஈல்டு வந்து உங்களுக்கு அங்கிருந்து 7வது மாசம் இது காய்ப்புக்கு வந்துடும். அந்த 5வது மாசத்துல இருந்து உங்களுக்கு வந்து 5வது மாசம் முதல் வாரத்துல இருந்தே வந்து காய்ப்புக்கு வரும். ஒரு செடிக்கு ஒரு பழம், 2 செடிக்கு ஒரு பழம், அந்த மாதிரி காய்ப்புக்கு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆர்கானிக்ல பண்ணீங்கன்னா 2 வருஷத்துக்கு 3 அறுவடை எடுக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4.5 வருஷமா போட்டுட்டு இருக்கிற செடி தான். இதுல 4.5 வருஷம் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியவே தெரியாது. தண்டு பாருங்க எவ்வளவு தடுத்து இருக்குன்னு. இது வந்து 4.5 வருஷத்துக்கு தாண்டி இருக்கு. இப்ப இது கவாத் பண்ணி நிப்பாட்டி இருக்கேன். இதே இன்ஆர்கானிக் போனீங்க அப்படின்னா வருஷத்துக்கு, அதாவது இதே 2 வருஷத்துக்கு வந்து 4 ஈல்டு, அதாவது வருஷத்துக்கு 2 ஈல்டு எடுக்கலாம். ரொம்ப சுகரா இருக்கும். ஒரு 13-14 மாசம் கூட எடுக்கும். 13-14 மாசத்துல உங்களுக்கு வந்து இன்ஆர்கானிக்ல பண்ணீங்கன்னா 2 ஈல்டு தாராளமா எடுக்கலாம். ஒரு வருஷம் 2 மாசம் ஆயிடும். சரிங்க ஐயா. இரண்டாவது கேள்வி ஐயா, சொல்லுங்க. நடவு முறையை பத்தியுமே நிறைய தடவை சொல்லிருக்கீங்க ஐயா, ஆனா இருந்தாலும் சில விவசாயிகள் கேட்டிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? கட்டாயமா. இப்போ இது ஃபேசிங் பாத்தீங்கன்னா, இப்போ இடைவெளின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, 7க்கு 7 நான் ரெஃபர் பண்றது. ரீசன் என்னன்னா, இதுக்கு மேல உங்களுக்கு அடர்த்தி வராது. வந்தாலும் ஹைட் போகும். இங்க இருந்து 2 அடியும் அங்கிருந்து 2 அடியும் தான் வரும். இப்ப நமக்கு ஏர் ஓட்டுறதுக்கெல்லாம் சின்ன ட்ரிப் இரிகேஷன், சின்ன வீடர் வச்சுதான் நாங்க பண்றோம். அதனால 7க்கு 7ன்றது இடைவெளி கரெக்ட். நடவு முறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எங்க சேனல்ல போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆணிவேர் இல்லை அப்படின்றத நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சல்லிவேர் அப்படின்றதுனால கொஞ்சம் செடி ஆழமா வைக்கிறது நல்லது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து தண்டு ஜாஸ்தியாக அதுக்கப்புறம் நோண்டி எல்லாம் நட முடியாது. அதனால டெஃபினட்டா கட்டாயமாக 1 அடி ஆழம் 1 அடி அகலம் இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் லூஸ் பண்றது, அதுக்கப்புறம் அதுக்கு போயிட்டு நம்ம ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கறது, அதெல்லாம் செட் ஆகாது. 1 அடி ஆழம் நோண்டி நடுறது நல்லது. இதை நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். சில பேர் என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்ல வளர்க்கும் போது நான் ஆர்கானிக்ல வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபெர்டிலைசர் போட்டு ஏதோ பண்ணிடுறாங்க. செடி வந்து அதால வளர்ச்சி நின்றுடுது. அது நிறைய கொரிசா சொல்றாங்க. ஐ மீன் ஒரு குற்றச்சாட்டாவே சொல்றாங்க. நான் இப்ப நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ராமேஸ்வரத்துல ஒருத்தர் பண்ணாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி டே பை டே எனக்கு செடி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. கரெக்டான வளர்ச்சியில சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. எந்த கருத்துக்கள் வேணும்னாலும் எங்களுக்கு கட்டாயமா கூப்பிடுங்க. இல்ல எங்களோட இன்ஸ்டாகிராமோ அல்லது எதுலையோ ஒரு உங்களோட வார்த்தையை கமெண்டா கொடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு நான் 2 நம்பர் கொடுத்துருக்கேன் எங்க வீடியோல. அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் கட்டாயமா எனக்கு எந்த கேள்வி நடுறதுல இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னொரு கமெண்ட்ல கேட்டிருக்காங்க ஐயா, ஒரு விவசாயி, இப்ப விற்பனை திறன் அப்படின்னா அது எந்த வகையில எங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆமா, அத பத்தி சொல்லுங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காமனா கேட்கிற கேள்விதான். தமிழ்நாட்டு தோட்டத்துல விற்பனை திறனை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். நாங்க வந்து இப்படிதான் விற்கிறோம், இப்படிதான் பேக் பண்றோம்லாம் சொல்லியிருக்கோம். நடுவில் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல எங்களால. இப்ப நான் சொல்லித்தரேன். இந்த பழத்துக்கும் இப்போ வரைக்கும் டிமாண்ட் நிறைய இருக்குது. உங்களோட இப்போ விவசாயிகளே என்ன கேட்கறது இல்லைன்னா, நான் ரொம்ப குக்கிராமத்துல இருக்கேன், எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை, எனக்கு வந்து வண்டியில ஏற்றியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியல, விற்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முழுக்க அத்தி தோட்டத்துல அத்தி மட்டும் பண்றவங்க அப்படின்னா இதை கட்டாயமா வந்து மார்க்கெட்டிங் சூப்பரா பண்ணலாம். ஏன்னா இது காலையில போய் பறிக்கணும், சாயங்காலம் வரைக்கும் பறிக்கணும் அப்படிலாம் கிடையாது. 1 ஏக்கருக்கு 2 பேர் இறங்கினாலே 1.5 மணி நேரம் பறிச்சு முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எண்ட் யூசருக்கு எடுத்து போய் விற்கிற மாதிரி பாருங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு தோட்டம் வாங்கிக்கிறோம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப 4.5 வருஷத்துல 7 விவசாயி தான் கொடுத்துட்டு இருக்காங்க.
இன்னைக்கு கூட ஒரு விவசாயிக்கு 62,000 ரூபாய் பேலன்ஸ் இருந்துச்சு, 3 மாசம் காசு பேலன்ஸ் இருந்துச்சு, 62,000 சில்லறை இன்னைக்கு கூட நான் ஜிபே பண்ணேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்க 110 ரூபாய்க்கு எடுத்து 220 ரூபாய் வரைக்கும் விற்கிறோம். இப்போ இதுல நாங்க லாபம் பாக்குறோமானா எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு. இப்ப செடி பாத்தீங்கன்னா நாங்க 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இல்லையா. செடியில எங்களுக்கு பெருசா லாபம் கிடையாது. ஃபெர்டிலைசர் வரைக்கும் சொல்லி கொடுக்குறோம், ஒவ்வொரு விவசாயிக்கும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுறோம் போன்ல. எங்களுக்கு லாபகரமா பாக்குறீங்கன்னா பாக்குறது என்னன்னா பழம் தான் எங்களுக்கே லாபகரமா இருக்கு. நீங்க விற்பனை திறன் நல்லபடியா எடுக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எடுத்து விற்கிற மாதிரி பாருங்க. அப்படி இல்ல 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கர் பண்ற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு இந்த ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்க நிறைய பசங்க இருக்காங்க இன்னைக்கு, அவங்கள எடுத்துன்னு வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் 10 to 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஆள் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு அந்த எப்படி பேக் பண்ணணும், எப்படி பறிக்கணும். இப்ப கூட நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒருத்தர் 5 ஏக்கர் பண்ண போறேன், நான் 2 ஏக்கர் பண்ணி ட்ரெயில் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 ஏக்கர் பண்ணாரு. அவருக்கும் இதை தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பையன் வந்துட்டு டெய்லி ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. சரி, லாபகரமா இருக்குது, நாங்களே எடுத்து பண்ணா என்னன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா. அதனால விற்பனை திறன்றது எந்த வகையில பண்ணணுமோ நான் எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். விற்பனை திறன் மட்டும் நாங்க எப்படி எல்லாம் பண்றோம்ன்ற ப்ராசஸ் அடுத்த ஒரு வீடியோல போடுறேன். அதாவது எப்படி பறிக்கிறோம், எப்படி பேக் பண்றோம், நாங்க எங்க விற்கிறோம். இப்ப சென்னையில நாங்க வித்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை கூட நான் எப்படி பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். இதுக்கு மார்க்கெட் டிமாண்ட் நிறைய இருக்கு. விற்பனை திறன் ஈஸி தான். குக்கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கஷ்டம்னா எனக்கு சொல்லுங்க, நான் உங்ககிட்ட இருந்து பழத்தை பறிமுதல் பண்ணிக்கிறேன். நன்றிங்க. சொல்லுங்க. எல்லாருக்கும் போய் சேரும் நான் நினைக்கிறேன். கட்டாயமா. இது மேற்கொண்டு விவசாயிகளுக்கு ஏதாவது क्वेश्चन இருந்துச்சு அப்படினாலும் இந்த கேள்வியில கமெண்டாவோ நீங்க பதிவிடலாம். நாங்க கண்டிப்பா. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த அத்தி விவசாயத்தை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது செடி கொடுக்குறாங்க, பாழா போயிடுது, பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. இப்ப இது வரைக்கும் தமிழத்தி தோட்டம், எங்க தமிழத்தி தோட்டத்துல இருந்து செடி வாங்கி யாரும் ஸ்பாயில் ஆனதா இல்ல. மேபி அவங்களால பராமரிக்க முடியாம வளர்ச்சி இல்லாம அப்படியே விட்டுறாங்க தவிர பாழா போயிடுச்சு, நான் வேஸ்டா போயிட்டேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற கமெண்ட்ஸ் இல்ல. எல்லா விவசாயிக்கும் சொல்றேன், பணப்பயிர் பண்ணணும், நான் லாபம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்ன்றது எல்லாருக்குமே ஆசை. இப்போ நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. இந்த அத்தியை பொறுத்த வரைக்கும் 20 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி விடலாம், 30 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி விடலாம். ஒரு ஏக்கருக்கு 2000 செடி விற்கலாம். 2000 செடி வச்சுட்டு நான் 300 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்புறம் 3 வருஷம் நான் ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. நிறைய பொய்கள் வருது. இதை நான் யாரையும் குத்தி காட்டல. நீங்களே வீடியோல பார்த்தா தெரியும். தமிழ்நத்தி தோட்டத்தோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க அடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரீசெண்டா கமெண்ட்ஸ் நிறைய, ஐ மீன் கம்ப்ளைண்ட் நிறைய வருது. சார் நான் இங்க செடி வாங்கினேன், அப்புறம் 80 ரூபாய்க்கு செடி வாங்கினேன். இப்போ ஒருத்தர் 110 ரூபாய்க்கு செடி வாங்கி 3 ஏக்கர் ஓட்டிட்டு இருக்காரு. அப்புறம் இப்போ இன்னைக்கு செடி எங்களுதுல ஏற்கனவே ஒரு ஏக்கர் மட்டும் பண்ணாரு. இதோ இன்னைக்கு 3 ஏக்கர் செடி அமுச்சு விட்டுருக்கேன். அதனாலதான் நான் இன்னைக்கு ஃபார்முக்கே வந்தேன் சென்னையில இருந்து. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அத்தி லாபகரமான பயிர் தான். நான் எங்க கூப்பிட்டு சொன்னாலும் சொல்வேன், தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்வேன், லாபகரமான பயிர் அத்தி. இத எல்லா சேனலையும் போட்டு பார்த்துட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதாச்சும் 2-3 சேனல் பார்த்துங்க. ஏன்னா என்ன மாதிரி யாராச்சும் இன்னொருத்தங்க கூட இருக்கலாம் மேபி தமிழ்நாட்டுல நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்து வளர்க்கறதுக்கு. இதுல நான் மட்டும்தான் பெஸ்ட் நான் சொல்ல வரல. இதை நான் பிசினஸாவும் பண்ணல. செடி வாங்கி விற்கிறது, பராமரிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா எனக்கு இங்க வர்றதுக்கு 32 ரூபாயில இருந்து 33 ரூபாய் ஆயிடுது. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப லாஸ்ட் மழையில எனக்கு கிட்டத்தட்ட 10,000 செடி தான் வாங்கினேன். இந்த வாட்டி 6,000 செடி கிட்டத்தட்ட வேஸ்ட் எனக்கு. ஏன்னா இங்கேயே தண்ணி நின்றுடுச்சு. எனக்கு பண்ணையில ஆள் நான் வரவே இல்லை. அது இல்லாம பண்ணையில ஆள் பார்க்காம விட்டுட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 4,000 சில்லற செடி போயிடுச்சு. 6,000 செடி கிட்டத்தட்ட அவுட்டு. அதை நான் யாருக்கும் கொடுத்து மனசு கஷ்டப்படுத்தி சொல்ல விரும்பல. எதுக்கு சொல்ல வரேன்னா, பணம் சம்பாதிக்கணும் விவசாயத்துலனா லாபகரமான பயிர் அத்தி பராமரிப்பு முறை கொஞ்சம் மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் ஈஸி. எப்படி சொல்றது, பணப்பயிர்னா ஈஸியா வளர்த்து ஈஸியா, அதாவது நிறைய பேரை போட்டு வேலை வாங்க வேண்டாம். லாபகரமான பயிர் கட்டாயமா அத்தி எடுத்து நீங்க விவசாயம் பண்ணலாம். எந்த ஆலோசனை, எங்க நீங்க வெளியே செடி வாங்கினாலும் எங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. லாபகரமான பயிர், இதை யாரும் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். எங்க செடி வாங்கி நட்டாலும் என்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆர்கானிக்ல பண்றீங்களா, இன்ஆர்கானிக்ல பண்றீங்களா? மருந்து போட்டுதான் சார் வளர்க்குறேன், என்னால ஆர்கானிக்லாம் பண்ண முடியலனாலும் அதுக்கேற்ற மெடிசன் சொல்லி கொடுக்குறேன்.
இது நோய் தாக்குதெல்லாம் பெருசா ஒன்றும் வந்துட போறது இல்ல. இன்ஆர்கானிக்ல பண்றீங்க, ஆர்கானிக்ல பண்றீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபெர்டிலைசர் சொல்லி கொடுக்குறேன். உங்களால விற்க முடியல அப்படின்னா எனக்கு பழத்தை கொடுங்க, நான் கட்டாயமா 110 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். 90 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 110 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன். செடி 55 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன், இப்ப 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள், அதாவது நான் இதை பிசினஸா எடுத்து பண்ணல. என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, தைரியமா எடுத்து பண்ணுங்க. தமிழனத்தி தோட்டம் என்னைக்கும் நாங்க கூட நிற்போம். நன்றி, அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9994348483. நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றி.